ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் பச்சை பசுமையான வயல்கள், காற்றில் ஆடும் தென்னை மரங்கள், பறவைகளின் இனிய குரல்கள் எல்லாம் இருந்தன. அந்த கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் நல்ல மனம் கொண்டவன்தான். ஆனால் கொஞ்சம் அதிகமாக சோம்பேறி. வேலை செய்ய சொன்னால் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பது அவனுடைய பழக்கம். அதே கிராமத்தில் ஒரு வித்தியாசமான கழுதையும் இருந்தது. அது சாதாரண கழுதை இல்லை, அது பேசும் கழுதை. ஆனால் அது ஒருபோதும் சத்தமாக பேசாது. மெதுவாக, சிரிப்புடன், புத்திசாலித்தனமாக பேசும். எல்லாவற்றையும் காமெடியாக எடுத்துக்கொள்வது அதற்கு மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அந்த சிறுவன் மரத்தடியில் படுத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான். வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் கூட அவன் கண்களை மூடிக்கொண்டிருந்தான். அப்போது அந்த பேசும் கழுதை மெதுவாக வந்து தனது வேடிக்கையான செயல்களால் சிறுவனை விழிப்பாக்கியது. கழுதையின் சின்ன சின்ன செயல்கள் சிறுவனுக்கு சிரிப்பை ஏற்படுத்தின. அந்த நாளிலிருந்து கழுதை ஒவ்வொரு நாளும் சிறுவனுடன் இருந்தது. வேலை செய்யும்போது விளையாட்டாகவும் சோம்பேறித்தனத்தை நகைச்சுவையாகவும் மாற்றி காட்டியது. சிறிய வேலைகளை செய்யும்போது எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கிறது என்பதை அந்த கழுதை தனது செயல்களால் சிறுவனுக்கு உணர்த்தியது. மெதுவாக அந்த சிறுவன் மாறத் தொடங்கினான். காலை எழுந்தவுடன் வேலை செய்யும் பழக்கம் வந்தது. வேலை செய்தால் நேரம் வேகமாக செல்லும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். சோம்பேறித்தனம் குறைந்தது, சுறுசுறுப்பு அதிகரித்தது. அவன் முகத்தில் எப்போதும் ஒரு சின்ன புன்னகை இருந்தது. அந்த பேசும் கழுதை ஒருபோதும் நேரடியாக பாடம் சொல்லவில்லை. ஆனால் தனது காமெடியான நடத்தையால் வாழ்க்கையின் முக்கியமான உண்மைகளை குழந்தை மனதுக்கேற்ற விதத்தில் கற்றுக் கொடுத்தது. அன்பான குழந்தைகளே, இந்த கதையின் சின்ன நீதி என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம் நம்மை பின்னால் இழுக்கும். ஆனால் சிறிய முயற்சியும் மகிழ்ச்சியுடன் செய்த உழைப்பும் நம்மை முன்னே கொண்டு செல்லும். Thanks for watching. Subscribe me.